السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் ஒரு துஆவை நாம் ஓதி அந்த துஆவை படித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் ஓதப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துஆ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட முக்கியமான நாலு விடயங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு துஆவை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம, யா அல்லாஹ், இன்னி அஸ்அலுக், உன்னிடத்தில் கேட்கிறேன், அல் ஹுதா, நேர்வழியை கேட்கின்றேன், வத்துகா, அச்சத்தை தக்வாவை கேட்கின்றேன், வல் அஃபாஃப், மோசமான அருவருக்கத்தக்க விடயங்களை விட்டும் பரிசுத்தத்தை கேட்கின்றேன், வல் கினா, போதும் என்ற மனப்பான்மையை கேட்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான 4 விஷயத்தை விட்டும் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் தான் ஹுதா. யா அல்லாஹ், எனக்கு ஹிதாயத்தை தந்துவிடு. போன வாரம் பேசிய ஒரு விடயம் தான், அல்லாஹ் சூரத்து தஹ்ருடைய ஆரம்பத்திலே 3 விஷயத்தை சொல்லி இருக்கின்றான். அந்த 3 விஷயமும் எமது கையில் இல்லை. முதலாவது எமது பிறப்பு, நாம விரும்பி உலகத்தில் பிறக்கவில்லை. இரண்டாவது, உலகத்திலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக வாழ்வதும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாதவனாக வாழ்வதும், அதற்குரிய ஹிதாயத்தை கொடுப்பதும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. இன்னா ஹதைனாஹு ஸபீல் இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. மனிதனுக்கு நாம் நேரான பாதையை காட்டி கொடுத்திருக்கிறோம். ஒன்று, ஒரு மனிதன் அல்லாஹுக்கு ஷுக்ர் உள்ளவனாக நன்றி செலுத்தி வாழ முடியும், அல்லது அல்லாஹுக்கு நன்றி கட்டவனாக மாற முடியும். இது இரண்டாவது. மூன்றாவது, சொர்க்கமா நரகமா? அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அதுவும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதும் நரகத்தை கொடுப்பதும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக பிறக்க வைத்தது போன்று உனக்கு கட்டுப்பட்டு நன்றி செலுத்தி வாழக்கூடிய அடியானாக அதற்குரிய ஹிதாயத்தை தந்துவிடு. யா அல்லாஹ், ஹிதாயத் தின சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ், நேரான பாதையை காட்டி தந்து விடு. பிழையான பாதையின் பக்கம் செல்வதை விட்டும் என்னை பாதுகாத்து விடு. அந்த நேரான பாதை கிடைத்து விட்டால் நிச்சயம் நமக்கு சொர்க்கம் தான். எனவே அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் ஹுதா. யா அல்லாஹ், நேரான பாதையை எனக்கு காட்டி தந்துவிடு. இரண்டாவது, அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கின்றோம் வத்துகா. யா அல்லாஹ், தக்வாவை தந்துவிடு. தக்வா என்றால் என்ன? கண்ணியமானவர்களே, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று அதற்கு அடிபணிவது, அதை செய்வது. அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதை வாழ்க்கையிலே தவிர்ந்து வாழ்வது, இதுதான் தக்வா. தக்வா என்றால் வேறொன்றும் அல்ல. தக்வா என்று பேசுகின்றோம். தக்வா என்றால் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை வரும் பொழுது இதை செய்யுமாறு அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான், மார்க்கம் சொல்லி இருக்கின்றது என்றால் அதை தலைக்கு மேலால் வைத்து மதித்து அதை எடுத்து நடப்பது. அல்லாஹ் ஒரு விடயத்தை வேண்டாம் என்று தடுத்து விட்டால் அது அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்டது, மார்க்கம் தடுத்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று சொன்னது, அதை முற்றாக ஒதுங்கி வாழ்வது, இதுதான் தக்வா. யா அல்லாஹ், இந்த தக்வாவை எனக்கு தந்துவிடு என்பதை நாம் கேட்கிறோம். மூன்றாவது, கண்ணியமானவர்களை, மிக முக்கியமான விடயம் வல் அஃபாஃப். யா அல்லாஹ், பத்தினித்தனத்தை, பரிசுத்தத்தை கேட்கின்றேன். எதெல்லாம் மோசமான விடயமாக இருக்கின்றதோ, அருவருக்கத்தக்க விடயங்களாக இருக்கின்றதோ, அது விபச்சாரமாக இருக்கலாம், மக்களை ஏமாற்றுவதாக இருக்கலாம், எதெல்லாம் அருவருக்கத்தக்க மோசமான பாவங்களாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட விடயங்களை விட்டும் பரிசுத்தத்தை கேட்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்திலே சுத்தமானவர்களாக வாழ வேண்டும். எமது கற்பு சுத்தமானதாக இருக்க வேண்டும், எமது நாவு சுத்தமானதாக இருக்க வேண்டும், எமது உள்ளம் சுத்தமானதாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்பது அனைத்திலுமே இருக்க வேண்டும். இந்த பரிசுத்தத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம். வல் அஃபாஃப், யா அல்லாஹ், ஜினாவை விட்டும் பரிசுத்தத்தை கேட்கின்றேன். நீ தடுத்த காரியங்களை விட்டும் சுத்தமானவனாக வாழக்கூடிய பாக்கியத்தை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். வல் அஃபாஃப் வல் கினா, யா அல்லாஹ், நீ எதை தந்திருக்கின்றாயோ அதை கொண்டு போதும் என்ற மனப்பான்மையுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடு. எந்த சந்தர்ப்பத்திலும் மக்களிடத்தில் ஆசைப்படக்கூடியவனாக ஆக்கிவிடாதே.
மக்களிடத்தில் கையேந்தும் நிலைமையை எனக்கு ஆக்கிவிடாதே. நீ கொடுத்ததை கொண்டு திருப்தியுடன் வாழ்ந்து போதுமென்ற மனப்பான்மையுடன் வாழ்ந்து உன் பக்கம் எனது தேவையை சொல்லக்கூடியவனாக ஆக்கிவிடியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னாங்க, இன்னல்லாஹ் யுஹிப்புல் அப்தத் தகியல் கனியல் ஹஃபி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பயந்து வாழக்கூடிய, தேவை போதுமென்ற மனப்பான்மையுடன் வாழக்கூடிய, எப்பொழுதும் மறைவாக ரகசியமாக அமல் செய்யக்கூடிய மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கின்றான். யாருடைய உள்ளத்தில் போதும் என்ற மனப்பான்மை கொடுக்கப்படுமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், கத் அஃப்லஹ், அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, உலகத்திலே நிம்மதியாக வாழ்வதற்கு நிறைய இருக்க வேண்டும் என்பதல்ல, இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொண்டால் நாமும் உலகத்திலே இருக்கும் செல்வந்தர்களும் அரசர்களும் சமன் என்று உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொண்டால் நாமும் உலகத்தில் உள்ள செல்வந்தர்கள் அரசர்கள் எல்லாம் எதை அனுபவிக்கின்றார்களோ அந்த அனுபவிப்பை, அந்த நிம்மதியை எம்மால் காண முடியும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹுல் கினா, போதும் என்ற மனப்பான்மையை தந்துவிடு, திருப்தியுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்துவிடு. இந்த துஆவை பாடமாக்கும். அல்லாஹும்ம சொல்வோம், இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இதை பிள்ளைகளுக்கும் வீட்டிலே உள்ளவர்களுக்கும் படித்துக் கொடுப்போம். அல்லாஹ் அனைவருக்கும் இந்த நாளையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.